கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்தமான கர்த்தருடைய ஆராதனையிலே கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தரை துதிப்பதும் அவரை ஸ்தோத்தரிப்பதும் எவ்வளவு இன்பமானது. ஆவியோடும் உண்மையோடும் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் கொண்டு முடிவு மட்டும் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை நம்மேல் உண்டாகும்படியாக நாம் யாவருமாய் இந்த ஆராதனைக்காக கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். யாவருமாய் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் பரலோகத்தின் தேவனே, ஆராதனையில் பிரியம் கொள்கிறவரே, ஆராதனைக்கு பாத்திரரே, ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான கர்த்தருடைய நாளிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்காக, உம்மை தொழுது கொள்வதற்காக, உம்மை சேவிப்பதற்காய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் ஆரம்பம் முதல் கொண்டு எல்லா பகுதிகளிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களை அதிகமாய் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்களோடு இணைந்து ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனை முழுவதிலும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை பாட போகிற, ஆராதிக்க போகிற தேவ ஜனங்கள் யாவர் மேலும் உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே பகலிலே ஒரு மேகஸ்தம்பமும் இரவிலே ஒரு அக்னி ஸ்தம்பமும் இருந்தது போல பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை பண்ணுவீராக. தேவரீர் எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக, தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி வழியத்தக்கதாக ஆவியானவரே நீர் ஆளுகை பண்ணும். பாடல் வேலை ஆவியோடும் கருத்தோடும் பாட உதவி செய்வீராக. ஆராதனை வேளையிலே தேவரீர் பரலோகத்தின் மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே காணிக்கை பகுதியை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் பகுதியை நீர் ஆசீர்வதிப்பீராக. இது எங்களோடு பேசும். ஆண்டவரே கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு பேசும். ஆண்டவரே, உம்முடைய உன்னதமான கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் யாவரையும் திரியேக தேவனுடைய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் 3 பாடல்களை பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். முதலாவது பாடல் தேவனுடைய அன்பை குறித்து ஒரு பாடல். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு. தேவனுடைய அன்பை பாருங்கள். அதை நாம் ருசித்து ரசித்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடப்போகிறோம். உற்சாகமாய் நாம் பாடுவோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு. இந்த பாடலை நாம் யாவருமாய் கைத்தட்டி உற்சாகமாய் நாம் பாடப்போகிறோம். தேவனுடைய அன்பு எத்தனை பெரிதான அன்பு பாருங்கள். அன்பை கைத்தட்டி நாம் பாட போகிறோம். ஆழமான அன்பு, உயரமான அன்பு, பார்க்க முடியாத இல்லாத அன்பு, முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியில் ஆழமான அன்பு, உயரமான அன்பு, முடியாத இல்லாத அன்பு, முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு ஒப்பிலாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு ஒப்பிலாத அன்பு,
புறம்பே தள்ளாத பூரண அன்பு, ஒப்பிலாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பிலாத அன்பு, பூரண அன்பு. பாடி அந்த நாமத்தை மயப்படுத்துவோம். குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் கிடந்தோரை எடுத்து நிறுத்தும் அன்பு. உடைக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. உடைக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒப்பிலாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பிலாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு, ஒப்பிலாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு, ஒப்பிலாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஒப்பிலாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பிலாத அன்பு, பூரண அன்பு. ஆமென். அதுக்கு ஒப்பிலாத அன்பு, நிகரில்லாத அன்பு. பாடி உயர்த்துவோம். மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னையே மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னையே மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. ஒப்பிலாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பிலாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு, ஒப்பிலாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு, ஒப்பிலாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஒப்பிலாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பிலாத அன்பு, பூரண அன்பு. ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவிலாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவிலாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு, ஒப்பிலாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு, ஒப்பிலாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஒப்பிலாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பிலாத அன்பு, பூரண அன்பு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இன்னொரு பாடலை நாம் பாடப் போகிறோம். ஆகாத காரியங்களை ஆகச் செய்யும் உங்கள் கிருபை. பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை எந்த காரியத்தையும் அவருடைய கிருபை செய்து முடிக்கும். ஆகவே இதை குறித்து எழுதப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாடல். தேவ கிருபை எந்த மனிதனையும் உயர்த்துகிற தேவ கிருபை, எந்த சூழ்நிலையிலையும் தேவ கிருபை உயர்த்திவிடும். அதை நாம்
இணைந்து நான் பாடப்போகிறோம். ஆகாத காரியங்களை ஆகச் செய்யும் உங்கள் கிருபை. பாடி மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாய் நான் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆகாத காரியங்களை ஆகச் செய்யும் உங்க கிருபை. ஆடுமேய்க்கும் மேய்ப்பனையும் அரசனாக்கும் உங்க கிருபை. ஆகாத காரியங்களை ஆகச் செய்யும் உங்க கிருபை. ஆடுமேய்க்கும் மேய்ப்பனையும் அரசனாக்கும் உங்க கிருபை. உங்க கிருபை என்னை தாங்கும், உங்க கிருபை என்னை நடத்தும், உங்க கிருபை என்னை உயர்த்தும், உங்க கிருபை பாதுகாக்கும். உங்க கிருபை என்னை தாங்கும், உங்க கிருபை என்னை நடத்தும், உங்க கிருபை என்னை உயர்த்தும், உங்க கிருபை பாதுகாக்கும். ஆகாத காரியங்களை ஆகச் செய்யும் உங்க கிருபை. ஆடுமேய்க்கும் மேய்ப்பனையும் அரசனாக்கும் உங்க கிருபை. ஆமென். இந்த கிருபையை பாருங்கள். இப்படிலாம் சாதாரணமான மனிதர்களை இந்த கிருபை எவ்வளவாய் உயர்த்தினதை பாருங்கள். பாடி மகிமைப்படுத்துவோம். எத்தனை கிருபை நிறைந்த ஆண்டவர். ஓரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அடிமையான யோசேப்பையும் அதிபதியாய் ஆக்கின கிருபையை பாருங்கள். ஆமென். அடிமையான யோசேப்பையும் அதிபதியாக்கும் கிருபை. அடிமையான யோசேப்பையும் அதிபதியாக்கும் கிருபை. வேண்டாம் என்று தள்ளின கலை மூளைக்கல்லாய் மாற்றும் கிருபை. வேண்டாம் என்று தள்ளின கலை மூளைக்கல்லாய் மாற்றும் கிருபை. உங்க கிருபை என்னை தாங்கும், உங்க கிருபை என்னை நடத்தும், உங்க கிருபை என்னை உயர்த்தும், உங்க கிருபை பாதுகாக்கும். ஆமென். எஸ். மலடியான சாராள் அன்னாள் பிள்ளைத்தாட்சியான கிருபை. ஆமென். உயர்த்துவ பாடி. மலடியான அண்ணா பிள்ளைத்தாட்சியான கிருபை. மலடியான அண்ணா பிள்ளைத்தாட்சியான கிருபை. உண்மையான யாவும் மாற்றி நிறைவை தரும் உங்க கிருபை. வெறுமையான யாவும் மாற்றி நிறைவை தரும் உங்க கிருபை. உங்க கிருபை என்னை தாங்கும், உங்க கிருபை என்னை நடத்தும், உங்க கிருபை என்னை உயர்த்தும், உங்க கிருபை
தாங்குகிற கிருபை, நம்மை உயர்த்துகிற கிருபை, நம்மை பாதுகாக்கிற கிருபை. யோசித்து பாருங்கள், எத்தனை எத்தனை கிருபை பாருங்கள். அவருக்கு பயந்தவர்கள் மேல் அந்த கிருபை பெரிதாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய கிருபை போற்றி பாடுவோம். தாய் தகப்பன் இல்லா எஸ்தரை, தாய் தகப்பன் இல்லா எஸ்தரை ராஜாத்தியாக்கும் கிருபை, தாய் தகப்பன் இல்லா எஸ்தரை ராஜாத்தியாக்கும் கிருபை, திக்கற்ற பிள்ளைகளை உயர்த்தி மகிழ கிருபை, திக்கற்ற பிள்ளைகளை உயர்த்தி மகிழ கிருபை, உங்க கிருபை என்னை தாங்கும், உங்க கிருபை என்னை நடத்தும், உங்க கிருபை என்னை உயர்த்தும், உங்க கிருபை பாதுகாக்கும், உங்க கிருபை என்னை தாங்கும், உங்க கிருபை என்னை நடத்தும், உங்க கிருபை என்னை உயர்த்தும், உங்க கிருபை பாதுகாக்கும். ஆகாத காரியங்களை ஆகச் செய்யும் உங்க கிருபை, ஆளுமைக்கும் மேய்ப்பனையும் அரசனாக்கும் உங்க கிருபை, ஆகாத காரியங்களை ஆகச் செய்யும் உங்க கிருபை, ஆளுமைக்கும் மேய்ப்பனையும் அரசனாக்கும் உங்க கிருபை, உங்க கிருபை சொல்லுங்க, உங்க கிருபை என்னை தாங்கும், உங்க கிருபை என்னை நடத்தும், உங்க கிருபை என்னை உயர்த்தும், உங்க கிருபை பாதுகாக்கும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய கிருபை பாருங்கள், நம்மை உயர்த்தும், நம்மை தாங்கும், நம்மை நடத்தும். அந்த கிருபையை ஒரு நாளும் நாம் இழந்து விடக்கூடாது. அந்த கிருபையை விட்டு நாம் விலகிவிடக்கூடாது. தெய்வ பிள்ளைகளே, இந்த கிருபை நமக்கு கிடைத்த காரியத்தை எண்ணி பார்க்கும் பொழுது அவர் இரத்தத்தை சிந்தி நமக்கு இந்த கிருபையை தந்தார். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து நாம் ஒரு பாடலை நம்ம பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம், அருமையான ஒரு பாடலை நாம் பாடி நாம் உயர்த்துவோம். ஆண்டவர் நாமத்தை நாம் பாடி உயர்த்துவோம். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே, நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. உணர்ந்து நாம் பாடுவோம். ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் பாடுவோம். ஆமென். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே, எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. உம்மிடத்தில் வந்த
வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. நாம் பாடுவோம். அன்புக்காக ஏங்குகின்ற உள்ளங்களை உம்மிடத்தில் சேர்த்தது. வாசம் பண்ணுகிறார். தெய்வ பிள்ளைகளே, அவர் நமக்குள்ளே உலாவ விரும்புகிறார். அந்த தேவனை நாம் கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக உயர்த்தி அவரை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். ஆமென். உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பாயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாயம் என்னை விட்டு தொலைந்ததே. நான் உம்மிடத்தில் வந்த பாயம் என்னை விட்டு போனதே.
உமக்காக வாழ்வே, உம்மை தான் பின்தொடர்வே, வாழ்வே, உமக்காக வாழ்வே, உம்மை தான் பின்தொடர்வே. நான் உம்மிடத்தில் வந்த அப்பா, பயம் என்னை விட்டு போனதே, நீ எனக்குள்ளே வந்த பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம் ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம், முழு இருதயத்தோடு. பிரியமானவர்களே, கர்த்தரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அவர் உண்டாக்கின சகல சிருஷ்டிகளும் அவரை பணிந்து கொள்கிறது, அவரை ஆராதிக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, கோடான கோடி தூதர்களும் அவரை ஆராதிக்கிறார்கள். ஆனாலும் தேவன் எல்லாருடைய ஆராதனையை பார்க்கிறோம். நம்முடைய ஆராதனையிலே அவர் பிரியம் கொள்கிறார், நம்முடைய ஆராதனையிலே அவர் வாசம் பண்ணுகிறார், நம்முடைய ஆராதனையிலே அவர் உலாவுகிறார், நம்முடைய ஆராதனையிலே அவர் இறங்கி வருகிறார். தேவ பிள்ளைகளே, முழு உள்ளத்தோடு நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். ஆவியானவரே, எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுதே நீர் ஆளுகை பண்ணுவீராக. எல்லா வெறுமைகளும் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீர் உமக்கு நன்றி அப்பா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. பிதாவே, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, நீர் ஆராதனைக்கு உரியவர், நீர் ஆராதனைக்கு உரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே, நீர் ஆராதனைக்குரியவர். சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து பாடுவோம், உற்சாகமான பாடுவோம். ஓ க்ளோரி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் இணைந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். நல்ல உற்சாகத்தோடு நாம் கண்களை மூடி ஆராதிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். எஸ், ஆமென். பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி ராஜாக்களும் ராஜாக்களும் நாங்களே, ஐயா சாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா சாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆமென். அன்பு சொல்லுவோம், ஆராதிக்கின்றோம். ஆமென். ஸ்தோத்திரமும் கனமும், ஸ்தோத்திரமும் கனமும்
வல்லமையும் பலனும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். அல்லேலூயா. மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் ஆமென். பலனடைய கூட்டிடுமே பலத்தினாவியே பலனடைய கூட்டிடுமே பலத்தினாவியே கனமடைய கூட்டிடுமே ஞானத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய வாருமே இந்த இடமசைய உள்ளமிரம்ப வாருமே இந்த இடமசைய உள்ளமிரம்ப இறங்கி வாருமே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சாலமோன் பெரிய ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டி அவன் முடித்த பின்பதாக அவன் ஒரு விண்ணப்பம் செய்கிறான். பரலோகத்தின் தேவன் மனுஷனோடு பூமியில் வாசம் பண்ணுவாரோ? வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லாத மகிமையுடைய தேவன் நான் கட்டின இந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுவாரோ? நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான் பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, சாலமோனுக்கு தெரியாது தேவன் மனுஷனோடு வாசம் பண்ணுவார் என்று தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை அவருடைய ஆலயமாய் மாற்றியிருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே உலாவுகிறார். தெய்வ பிள்ளைகளே, அந்த தேவன் இப்பொழுது நமக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த உணர்வோடு கூட நாம் சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஆராதனையிலே பிரியம் கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆண்டவரே, நீங்க போதுங்கப்பா. வாழ்க்கையில நீங்க மாத்திரம் எங்க கூட வந்தா போதுங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, எத்தனை பேருடைய உள்ளம் சொல்லுகிறது, நீங்க போதுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றியப்பா ஏசப்பா, உமக்கு நன்றியப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே விட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத
போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புதுதலன் தருகிறேன், புதுக்கென்னை ஒழுகிறேன். புதுதலன் தருகிறேன், புது என்னை ஒழுகிறேன். கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறேன். ஆமே சொல்லுங்க, கனிதரும் மரங்களா ராஜா செழித்தோங்க. இன்னொரு விஷயம் சொல்லுங்க, கனிதரும் கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. தேவிட்டாத அமுதமே. தேவியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. சகலதரபலமா தேவியும் கிடைக்காத ராஜா அவே ஒப்பற்ற செல்வமே. நான் தேடியும் நான் தேடியும் கிடைக்காத அப்பா ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, எமை உங்க சமூகம் எனக்கப்பா. அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்த மரியாதை பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அவர் சமூகத்திலே அமர்ந்திருந்த அன்னாளை பாருங்கள். தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றார்களே, தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றார்களே. இந்த ஆராதனை வேளையிலே அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் அந்த தேவ கிருபை, இந்த தேவ அபிஷேகம் உங்கள் நிரப்புவதற்காக முழு உள்ளத்தோடு சொல்லுங்க, அப்பா எனக்கு ஒரு புது பலனை தாங்கப்பா, புது எண்ணெய் என் மேல ஊற்றுங்கப்பா. ஓ ரகலதரபலபா ஏமே ஓ புது பலன் தருகிறேன், புது எண்ணெய் பொழிகிறேன். புது பலன் தருகிறேன், புது எண்ணெய் கனிதரும் மரங்களாய், கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறேன். நான் கனிதரும் நீங்க போதும் ஏசப்பா, உங்க ராஜா நீங்க போதும்
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. ரகலது ரகபலது ரதியந்தலவனகபா சிகனதுரதியந்தலவா. பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நம்மை நிரப்பியிருக்கிறார். நம்முடைய இருதயம் புது கவியால் நிரம்பத்தக்கதாக, நம்முடைய இருதயம் கலிகுறத்தக்கதாக தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பியிருக்கிறது. அந்த தேவனை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்மை விட்டு விலகாத பிரியாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவரே, உம்முடைய வருகை மட்டும் எனக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, உங்க பிரசனத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை தாங்கப்பா. ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க போகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக மாற்றி தேவனுடைய ஆலயத்துக்குள் கொண்டு போகிறார். அந்த ஆலயத்தின் முகப்பு வாசல் படியின் கீழே ஒரு நீர் ஊற்று புறப்பட்டு அப்படியே அது அந்த பலிபீடத்தின் அருகிலே ஓடி பெரிய நதியாக மாறி அப்படியே அது கடலில் போல் விழுந்துதான். அந்த நதி ஓடுகிற இடமெல்லாம் இருக்கிற சகல விருட்சங்களும் ஆரோக்கியமானது, சகல ஜீவ சந்துக்களும் ஆரோக்கியம் அடைந்தது. தெய்வ பிள்ளைகளே, அந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்லும் பொழுது, நான் கொடுக்கிற தண்ணியை குடிக்கிற உனக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாவதில்லை, நித்திய ஜீவ காலமாய் உன் உள்ளத்திலிருந்து ஜீவன் நீர் ஊற்று புறப்பட்டு வரும் என்று சொன்னாரே. அந்த ஜீவன் நீர் ஊற்று இப்பொழுது உங்கள் உள்ளத்துக்குள்ளே கடந்து வருகிறது. அந்த ஜீவன் நீர் ஊற்று உங்களை ஆரோக்கியமாக்குறது. அந்த ஜீவன் நீர் ஊற்று உங்களை செழிப்பாய் மாற்றுகிறது. அது கடலில் போய் விழுந்த உடனே கடலே ஆரோக்கியமானதாம். தேவ ஜனங்களே, அந்த ஜீவ நதி, அந்த ஜீவ ஊற்று இறங்குகிற இடமெல்லாம், ஆளுகை செய்கிற இடமெல்லாம் ஒரு பெரிய ஆரோக்கியம் வருகிறது, ஒரு பெரிய செழிப்பு உண்டாகிறது. இப்பொழுதே அந்த செழிப்பு உங்கள் மேல் கடந்து வருவதாக. இப்பொழுதே அந்த ஆரோக்கியம் உங்கள் மேல் கடந்து வருவதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிரப்பினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மீதம் இருக்கிற பகுதிகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தி தாரும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசுவுக்கே செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் மீத பகுதிகளை நாம் கவனிப்போம். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் நம்முடைய ஊழியத்தை தாங்கும்படியாக உற்சாகமான காணிக்கைகளினால் அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆகவே நாம் கண்களை மூடி காணிக்கை ஜெபத்தை நாம் ஏறெடுத்த பின்பதாக ஒரு விசேஷித்த பாடலை பாடும் பொழுது நாம் நம்முடைய வீடுகளிலே கர்த்தருடைய ஊழியத்திற்காக காணிக்கை செலுத்தி எடுத்து வைத்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் படைக்க போகிற எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கர்த்தாவே, கொடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து திருப்பி பல மடங்கு திருப்பி கொடுக்கிறவர். தேவரீர் உம்முடைய ஊழியத்திற்கு பயன்படுத்த உதவி செய்துள்ளோம். உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் காணிக்கை கொடுப்போம். எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே.
எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே. நாம் மறுபடியும் கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் படைத்த எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் ஆண்டவரே கண் வைத்து விசாரித்து போஷித்து அவர்களை அற்புதமாய் நடத்தி வருகிறீர். தொடர்ந்து நடத்துவதற்கு நீர் வல்லமை உடையவரப்பா. ஒரு குறைவில்லாமல் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்காக இந்த காணிக்கைகளை பயன்படுத்த உதவி செய்யும். தொடர்ந்து கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியத்திற்காக கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில அறிவிப்புகளை சொன்ன பின்பதாக நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்ப போகிறோம். அறிவிப்புகளை நன்றாய் கவனிங்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு ஆராதனை காலை 10 மணி முதல் 11:30 வரையிலும் ஆன்லைனில் நமக்கு ஒளிபரப்பப்படுகிறது. தேவ பிள்ளைகள் அந்த குறித்த வேளையிலே நீங்கள் உங்கள் வீடுகளில் ஆயத்தமாகி எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நம்முடைய சபையிலே செயின் ப்ரேயர், சங்கிலி தொடர் ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது நாம் சபையிலே நாம் கூடி வர முடியாத காரணத்தினால் உங்கள் வீடுகளிலே உங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த நேரத்திலே தேசத்திற்காக, குறிப்பாக இன்றைக்கு உலகம் பயந்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ், அந்த பாதிப்பிலிருந்து ஜனங்கள் விடுதலையாவதற்காக நாம் திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி வரையிலும் 24 மணி நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் தேசத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான ஜெப குறிப்புகள் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பார்த்து கவனித்து நீங்கள் தவறாமல் ஜெபிக்கும்படி உங்களை மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து கூட நம்முடைய சபையின் சார்பாக விபிஎஸ் வரக்கூடிய 27ஆம் தேதி முதல் மே 3ஆம் தேதி வரையிலும் நம்முடைய சபையின் சார்பாக விபிஎஸ் நடத்தப்பட இருக்கிறது. HBS என்கிற
அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பிள்ளைகளை தவறாமல் அந்த VBS வகுப்புகளிலே பங்கெடுக்க வைத்து இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்விலே வளருவதற்காக மிகுந்த பிரயாசத்தோடு இதை ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்கள் பிள்ளைகளை இதில் பங்கெடுத்து ஆசீர்வாதம் பெறும்படி உங்களை அன்பாய் இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து கூட நம்முடைய சபையிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும் உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வீடுகளிலே அதே நேரத்திலே குடும்பமாக அமர்ந்து உங்கள் வீடுகளிலே தேசத்திற்காக, தேசத்தின் நன்மைகளுக்காக, இந்த கொரோனா பாதிப்பிலே சேவை செய்கிற டாக்டர்களுக்காக, மருத்துவ குழுவினர்களுக்காக, செவிலியர்களுக்காக, பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற காவல்துறைக்காக நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து கூட பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் இந்த வாரத்திலே பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமான நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை நிரப்புவாராக. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த அடைக்கப்பட்ட நாட்களில் நாம் இப்படி ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு, இப்படி ஆன்லைனில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கவும், பேசவும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கவும் நமக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்த உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதோடு இதில் மிகவும் அதிகமாய் உதவி செய்து வருகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். நாம் சந்தோஷமாக இருப்போம் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டுடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படியாய் என்னுடைய ஆவியிலே ஆண்டவர் உணர்த்தின வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். கவனிங்கள். ஆண்டுடைய வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த நாளிலும் அதற்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 9வது அதிகாரத்திலே 9வது வசனம், அதை நாம் வாசிக்க போகிறோம். இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கவனமாய் கவனிப்போம். வாசிப்போம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பிரியமானவர்களே, நன்றாய் கவனிங்கள். நெருக்கப்படுகிற காலங்களில் இயேசுவே தஞ்சமானவர். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது உலகம் முழுவதும் ஒரு பெரிய நெருக்கத்திற்குள்ளே கடந்து வந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. நான் இந்த நாளிலும் ஒரு புள்ளியியல் விவரத்தை நான் படித்தேன். அந்த விவரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 35 கோடி ஜனங்கள் மனநிலைமை பாதிக்கப்பட்டு மிகுந்த பாரத்தோடு கூட இருப்பதாகவும், அவர்களுடைய மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்கள் 50% பெரியவர்களும், மீதம் இருக்கிற 50% 11 வயது முதல் 44 வயது வரையிலும் உள்ள ஜனங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டு மன நிலையிலே ஒரு பெரிய நெருக்கத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், நெடுநாள் ஒரு சோகம், அதோடு வேலையின்மை, ஏமாற்றங்கள், ஏக்கங்கள், அடிக்கடி உண்டாகிற தோல்விகள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் அவர்களுடைய மனதை மிகவும் நெருக்கி
மிகுந்த ஒரு நெருக்கமான காலகட்டத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இதை பார்க்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட நெருக்கமான காலங்களிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நற்செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசித்த இந்த வேத பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். அழகாக நெருக்கப்பட்ட ஒரு மனிதன் சொல்லுகிறார், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே எனக்கு தஞ்சமானவர். பிரியமானவர்களே, நம்முடைய நெருக்கங்களை மாற்றிக்கொள்வதற்கு எத்தனை காரியங்களையும் நாம் தஞ்சமாக தெரிந்து கொண்டாலும் நிச்சயமாய் நமக்கு அதிலிருந்து விடுதலை இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் எப்பேற்பட்ட நிலைமையிலையும் நாம் நெருக்கப்பட்டு கொண்டு இருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த வேத வார்த்தைகளை கவனித்து அதை விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கிற நெருக்கம் நிச்சயமாய் மாறும். ஏனென்றால் அழகாக அதை அனுபவித்த தேவ மனிதர்கள் சொல்லுகிறதையும் எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் அனுபவித்த காரியத்தையும் சொல்லும் பொழுது, நினைக்கும் பொழுது திருஷ்டாந்தமாய் சொல்ல முடியும். அந்த வசனத்தின் கீழ்ப்பகுதியை மறுபடியும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். கவனிங்கள். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அருமையானவர்களே, இப்பொழுது இருக்கிற நெருக்கங்கள் மாறுவதற்கு ஆண்டவரை இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். அவரை நீங்கள் தஞ்சமாக பிடித்து கொண்டால், பற்றி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களும் நிச்சயமாய் மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. தொடர்ந்து நான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்டான நெருக்கங்கள், அவனுடைய வாழ்க்கையிலே வந்த நெருக்கங்களிலிருந்து அவன் எப்படி தன்னை தப்பித்து கொண்டான், எப்படி விடுவித்து கொண்டான், அதை நாம் பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி செய்தால் நிச்சயமாய் நமக்கு இருக்கிற நெருக்கங்கள் மாறும். அதோடு நாம் தப்பித்து கொண்டு சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. வாசிக்க போகிறோம். தொடர்ந்து நாம் வேத வார்த்தைகளை கவனிப்போம். வாசிக்கும்படியாய் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். பாருங்கள், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். நீர் என் சத்தத்தை கேட்டீர். பாருங்கள், நெருக்கப்படுகிற காலங்களில் நான் என் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். பிரியமானவர்களே, ஒரு பெரிய நெருக்கம் யோனாவினுடைய நாட்களிலே யோனாவுக்கு வந்த ஒரு பெரிய நெருக்கம். இன்றைக்கும் யோனாவுக்கு வந்த நெருக்கத்திலே யோனா அந்த நெருக்கத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு அவன் என்ன செய்தான், யோனாவுக்கு வந்த நெருக்கம் என்ன என்பதை அறிந்து கொண்டால் நாம் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக யோனாவை விடுவித்த ஆண்டவர் நம்மையும் விடுவிக்க, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். பாருங்கள், யோனாவுக்கு வந்த நெருக்கம் என்ன நெருக்கம்? அவனுக்கு உண்டான முதல் நெருக்கத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். வாசிக்கலாம். பாருங்கள், அதில் யோனா முதல் அதிகாரத்தில் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். யோனா புஸ்தகம் முதல் அதிகாரம் 4வது வசனம் முதலாவது வாசிக்கலாம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். பாருங்கள், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. நல்ல கவனிங்கள், யோனாவுக்கு வந்த முதல் நெருக்கம் என்னவென்றால் பெரிய காற்று, பெருங்காற்று.
அதோடு பெரிய கொந்தளிப்பு. பிரியமானவர்களே, யோனா வாழ்க்கையில் வந்த நெருக்கம் முதல் பெரிய காற்று வந்ததாம், பெரிய கொந்தளிப்பு உண்டானதாம். ஒருவேளை இப்படிப்பட்ட பெரிய கொந்தளிப்பு என்று சொன்னால் நமக்கு ஞாபகம் வரும், பெருங்காற்று என்று சொன்னால் ஒரு காரியம் நமக்கு ஞாபகம் வரும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகம் முழுவதும் சில நாடுகளிலே சுனாமி என்கிற ஒரு பேரலை அநேகரை உயிரோடு வாரிக்கொண்டு போன சம்பவத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதுபோல யோனாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு காற்று, ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு. பிரியமானவர்களே, இதன் நிமித்தமாக யோனாவுக்கும் யோனாவோடு கூட பயணம் செய்த அவர்களுக்கும் உண்டான காரியம் என்ன? அழகாக வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், வாசிக்கலாம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து, பாருங்கள், அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து, அவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இறக்கும் சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார். கப்பலில் இருக்கும் சரக்குகளை கடலில் எறிந்து விட்டார்கள். பாருங்கள், யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். பிரியமானவர்களே, இந்த யோனாவின் வாழ்க்கையிலே வந்த நெருக்கம் என்ன நெருக்கம்? பெரும் காற்று, பெரிய கொந்தளிப்பு. இதன் நிமித்தமாக வந்த நஷ்டம் என்ன தெரியுமா? கப்பலில் இருந்த எல்லா பொருட்களும், கப்பலில் இருந்த எல்லா சரக்குகளையும் அவர்கள் கடலிலே சமுத்திரத்திலே தூக்கி வீசினார்களாம். பிரியமானவர்களே, ஒருவேளை இப்பொழுது இருக்கிற நெருக்கத்தை பார்க்கும் பொழுது உங்கள் கையில் இருந்த பணம், உங்கள் பையில் இருந்த பணம் எல்லாம் செலவழித்து போனது போல, எல்லாம் வாரிக்கொண்டது போனது போல, ஒருவேளை இப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களோ, பயப்படாதிருங்கள். அழகாக யோனா சொல்கிறார், நான் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். பிரியமானவர்களே, எல்லாம் இழந்து போனது போல உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பயம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ? ஐயோ, தொடர்ந்து இந்த நாட்கள் நீடித்தால், தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள் நீடித்தால் நாங்கள் என்ன செய்வோம்? எங்கள் குடும்பம் என்ன செய்யும்? எங்கள் பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி யோனாவை போல ஒரு பெரிய கொந்தளிப்பு உங்கள் குடும்பத்துக்குள்ளே வருவது போல நீங்கள் எண்ணிக்கொண்டு பயப்படுகிறீர்களோ? யோனாவை போல ஒரு பெருங்காற்று உங்கள் வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருப்பது போல பயப்படுகிறீர்களோ? பயப்படாதீர்கள். யோனாவை போல சொல்லி பாருங்கள், நான் நெருக்கப்படுகிற நாட்களிலே நான் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறார், அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, நான் நெருக்கத்திலே எனக்கு கர்த்தரே தஞ்சமானவர். யோசித்து பாருங்கள். ஆனபடினால் இப்படிப்பட்ட நெருக்கமான காலகட்டத்திலே நீங்கள் எதையும் குறித்து பயப்பட வேண்டாம். யோனா செய்தது போல செய்து பாருங்கள். எல்லாம் இழந்து போனார்கள். ஒரு சம்பவம் நமக்கு ஞாபகம் வரும். யோபுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். மிகவும் சம்பூர்ணமாய் வாழ்ந்தவன், செல்வச்சீமானாய் வாழ்ந்தவன். அவனுடைய சம்பத்துகள் தேசமங்களும் அவனுக்கு சம்பத்து இருந்தது, ஆஸ்திகள் இருந்தது. அவன் செல்வச்சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இந்த பெருங்காற்று, ஒரு நாள் இந்த பெரிய கொந்தளிப்பு அவன் வாழ்க்கையிலே வந்தது. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் வாசிக்க வேண்டாம், நீங்கள் உங்கள் வீடுகளிலே நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். யோபின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது யோபினுடைய வாழ்க்கையிலே வந்த இழப்புகளை பாருங்கள். அவன் வாழ்க்கையிலே உண்டான பெரிய நெருக்கத்தை பாருங்கள். அவனுக்கு உண்டான ஆஸ்திகள்
அவனுக்கு உண்டான ஆடுகள், அவனுக்கு உண்டான மாடுகள், அவனுக்கு உண்டான ஒட்டகங்கள், அவனுக்கு உண்டான வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஒரு நாள் அவனுடைய மூத்த சகோதரன் வீட்டிலே அவனுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் ஒன்றாய் இருக்கும் பொழுது வனாந்திரத்தின் வழியாய் ஒரு பெருங்காற்று அவர்கள் வீடு இருந்த அந்த வீடின் மேல் மோதின பொழுது அந்த வீடு முழுவதுமாய் விழுந்து அங்கே அவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள் எல்லாரும் மரித்து போனார்கள். பிரியமானவர்களே, எப்படி இந்த யோபுவினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காற்று வந்து எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போனதோ, அதுபோல இந்த நெருக்கப்படுகிற காலங்களிலே உங்களுக்கும் யோபுவை போல யோனாவை போல ஒரு நெருக்கம் உண்டாயிருக்கிறதோ யோசித்து பாருங்கள். யோபினுடைய முடிவை யோசித்து பாருங்கள். அவன் இழந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டைத்தனையாய் பெற்றுக்கொண்டான் பாருங்கள். பிரியமானவர்களே, ஆனபடினால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனபடினால் நாம் வேறே ஏதோ ஒரு வழியை தெரிந்து கொண்டு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டாம். நமக்கு ஒரு நன்றாக ஒரு வழி இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை பாரத்தோடு கூட இருக்கிறீர்களோ, ஒருவேளை நெருக்கத்தோடு கூட இருக்கிறீர்களோ, ஓ நம்முடைய தேவன் அற்புதமான தேவன். இந்த கொந்தளிப்பை மாற்றவும் இந்த கொந்தளிப்பை நிறுத்தவும் தேவனுக்கு வல்லமை உண்டு. இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளிலே எதை குறித்து பயப்படாதீர்கள். அநேகருடைய பயம் இன்றைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். மத்தேயிலே 6வது அதிகாரத்திலே 31வது வசனத்தையும் 34வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம். பாருங்கள், இன்றைக்கு அநேகருடைய கேள்வி, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். பாருங்கள், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, அநேகர் தங்களுடைய கையிலே எல்லாம் இருந்ததெல்லாம் செலவழிந்து போய்விட்டது. இனி எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று ஒரு பயங்கரமான ஒரு பயத்துக்குள்ளே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நெருக்கம் உலகம் முழுவதும் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் யாராக இருந்தாலும், இப்பொழுது நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே இயேசுவை உங்களுக்கு தஞ்சமாக நீங்கள் வைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலே நெருக்கங்கள் மாறும், கொந்தளிப்பு மாறும், பெருங்காற்று மாறும். கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த ஆரம்பிப்பார். நாங்கள் அதை ருசித்திருக்கிறோம். இன்றைக்கு காலையில் ஒரு குடும்பம் எங்களை சந்திக்க வந்தது. சந்தித்து அவர்கள் சொன்ன ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த வாரம் எங்கள் வீட்டில் நாளையோடு அரிசி காலியாய் போக போகிறது. நான் அதை பார்த்து விட்டு ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே, நாளையோடு எங்கள் வீட்டில் அரிசி காலியாக போகிறது. நான் நாளை கழித்து என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்த பொழுது அப்பொழுதே ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோன் அரசாங்கத்திலிருந்து வந்தது. உங்களுக்காக 20 கிலோ அரிசியும் பருப்பு எண்ணெய் எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, வந்து வாங்கி கொள்ளுங்கள் என்று அவங்களுக்கு ஒரு ஃபோனில் ஒரு அழைப்பு வந்தது. பாருங்கள், எப்படிப்பட்ட நெருக்கத்திலும் நாளைய தினத்தை குறித்து அவர்கள் கவலைப்பட்டிருந்த பொழுது கர்த்தர் உடனடியாகவே உடனே பதில் செய்து ஆண்டவர் உங்கள் நெருக்கத்தை மாற்றினாரே. இந்த தேவனிடத்தில் பட்சபாதம் உண்டோ? இந்த தேவனிடத்தில் வித்தியாசம் உண்டோ? இல்லை. தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிற மாம்சமான ஜீவ சந்துக்கள் யாவைக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர். தேவ ஜனங்களே, இதை பார்க்கிற பிரியமானவர்களே, நீங்கள் பயப்படாதிருங்கள். நெருக்கப்படுகிற காலத்திலே அவரை தஞ்சமாக வைத்துக் கொள்ளுங்கள். பெருங்காற்று அமரும், கொந்தளிப்பு அமரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பாருங்கள், அடுத்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 34வது வசனம், 33, 34 நாம் வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை அற்புதமான வார்த்தை பாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எந்த சூழலும் இருந்தாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். பின்பு இவைகளெல்லாம் இந்த உலகத்திற்கு தேவையான எல்லா தேவைகளும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். ஆமென். ஆண்டவரை தேடினால் போதும், அவரை விசுவாசித்தால் போதும், எல்லாவற்றையும் கர்த்தர் கூட்டி கொடுப்பார். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். 31. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். தன்னுடையதுக்காக கவலைப்படும். ஆனபடி நான் நாளைய தினத்திற்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இப்ப இருக்கிற நெருக்கங்களை கர்த்தர் மாற்ற போதுமானவர். ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். பாருங்கள், அழகாக பக்தன் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறான் பாருங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 6வது வசனம் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் இப்பொழுது அறிக்கை செய்து பாருங்கள். வாசிக்கலாம், நாம் கேட்போம். வாசிக்கலாம். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் பெரும் காற்றுக்கும் பாருங்கள், பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஒரு கூடாரம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காற்று வந்தாலும் பயப்படாதிருங்க. எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு வந்தாலும் பயப்படாதிருங்கள். உங்களுக்கு ஒரு நிழல் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு கூடாரம் இருக்கிறது. அந்த கூடாரத்திற்குள்ளே ஓடி இருக்கிறவர்கள் சுகமாய் வாசம் பண்ணுவார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் வாசம் பண்ணுவான். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதீர்கள். எனக்கு வந்து விடுமோ, என் குடும்பத்தை பிடித்து விடுமோ, ஐயோ என் குடும்பத்தின் மேல் இந்த வைரஸ் தாக்கி விடுமோ, என் பிள்ளைகள் மேல் தாக்கி விடுமோ, ஒருவேளை கண்ணுக்கு எட்டாத தூரத்திலே மேலை நாடுகளிலே என் பிள்ளைகள் இருக்கிறார்களே, பரவி வரி கொண்டிருக்கிற பகுதியிலே என் பிள்ளைகள் இருக்கிறார்களே என்று சொல்லி பயப்படுகிறாயோ? பயப்படாதே. உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். அவர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானவர், பெரும் காற்றுக்கும் பெரும் புயலுக்கும் பெரும் மழைக்கும் தங்குகிற கூடாரமானவர், புகலிடமானவர். அந்த கூடாரத்திற்குள்ளே ஓடிக்கொண்டால், அந்த கூடாரத்திற்குள்ளே மறைந்து கொண்டால் கர்த்தர் எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த நெருக்கத்தில் இருந்து யோனாவை கர்த்தர் காப்பாற்ற வல்லவராயிருந்தார். பிரியமானவர்களே, இது முதலாவது நெருக்கம், முதலாவது அவனுக்கு வந்த நெருக்கம். இரண்டாவதாக ஒரு நெருக்கத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். வாசிக்கலாம், என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 7வது வசனம், 12வது வசனம், 15வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். நோவாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. இரண்டாவது அவனுக்கு வந்த பெரிய நெருக்கம். ஆமென். ஆண்டவர் சொன்ன இடம் நினிவே. அது வடகிழக்கு பகுதியில் இருந்தது. ஆனால் இவன் போன இடம் தர்சீஸ், அது மேற்கு பகுதியில் இருந்தது. ஆண்டவர் சொன்ன வடகிழக்கு பகுதிக்கு பதிலாக மேற்கு பகுதிக்கு, அப்படி என்றால் ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு நேர் எதிர்மறையான ஒரு இடத்திற்கு போனான். தேவ திட்டத்திற்கு மிகவும் தூரமாய் விலகி போனான். தேவ சித்தத்திற்கு மிகவும் தூரமாய் விலகி போனான். பாருங்கள் பிரியமானவர்களே, ஆனபடினால் சீட்டு போடப்பட்டது. அந்த சீட்டில் யோனாவின் பெயர் விழுந்ததாம். அடுத்து வந்தவனுக்கு நெருக்கம். பாருங்கள், இந்த நெருக்கம் அவனுக்கு வந்த பொழுது அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இந்த நெருக்கத்திலே அவன்
தள்ளப்பட்ட பொழுது, சீட்டு அவன் பேரில் விழுந்த பொழுது அவனுக்கு வந்த அடுத்த காரியம் என்ன? 12வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். அவன் ஒத்துக்கொள்கிறான். அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை. ஆமென். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததை நான் அறியேன் என்றான். நான் அறிவேன் என்றான். பிரியமானவர்களே, இதே வார்த்தையை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். என் நிமித்தம் உலகம் முழுவதும் ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டானது ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வைரஸ் நிமித்தமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் விவாத மேடைகளைப் போல ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு, ஒருவரை ஒருவர் கை நீட்டி கொண்டு, உங்கள் நிமித்தமாக வந்தது, உங்கள் பாவத்தின் நிமித்தமாக வந்தது என்று ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறதை நான் அதிகமாக பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இந்த யோனாவை போல என் நிமித்தம் என்று சொல்லி பாருங்கள். இந்த நெருக்கம் ஆண்டவரே என் நிமித்தம் உண்டானது, ஆண்டவரே என் நிமித்தம் உண்டானது என்று சொல்லி பாருங்கள். அப்பொழுது இந்த கொந்தளிப்பு அமரும். ஹல்லேலூயா. அதை சொல்லி பாருங்கள். அவன் சொல்லுகிறான் பாருங்கள். அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். 15வது வசனத்தை பாருங்கள், வாசிக்கலாம். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. பாருங்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. ஆமென். அவனை தூக்கி சமுத்திரத்திலே போட்ட உடனே சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். அவனுக்கு சரியான உணர்வு உண்டாக ஆரம்பித்தது. தப்பித்து கொள்ளலாம் என்று அவன் விலகி போனான். ஆனால் அவனுக்கு வந்த 2வது நெருக்கம் என்னவென்றால் அவன் பெயரிலே சீட்டு விழுந்தது. மத்தேயு 26வது அதிகாரத்திலே நீங்கள் திருப்ப வேண்டாம். இயேசு கடைசி வேளையிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறடிக்கப்படும் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இன்றைக்கு நடக்கும். ஆனபடினால் என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடர் அடைவீர்கள் என்று இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார். உடனடியாக பேதுரு சொன்னார், ஆண்டவரே, யாரு இடறி போனாலும் ஒரு காலமும் நான் இடறி போவதில்லை என்று இயேசுவிடத்திலே சொன்ன உடனே அவன் பெயரிலே சீட்டு விழுந்தது. பாருங்கள், என்ன விழுந்தது? சேவல் கூவுவதற்கு முன்பதாகவே, இன்று ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்பதாகவே நீ என்னை மறுதலிப்பாய். பாருங்கள், உடனே அவன் பெயரில் விழுந்தது. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பலத்தை நம்பி அல்ல, நான் நீதியாக இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன் என்று தேவனிடத்தை சொல்லாமல், என் நிமித்தமே ஆண்டவரே இந்த பெரிய கொந்தளிப்பு வந்ததப்பா, மன்னிங்கப்பா என்று சொல்லி நாம் முழுவதுமாய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்போம் என்று சொன்னார். மற்றவர்கள் மேல் கை நீட்டாமல் உணர்வடைந்து, ஆண்டவரே நான் ஜபத்திலே குறைவுபட்டவன், ஆண்டவரே நான் தேசத்திற்காக திறப்பில் நிற்கவில்லை, தேவரீர் நான் பாரமடையாமல் என்னுடைய காரியத்தை நான் செய்துவிட்டேன் என்று சொல்லி ஒரு விசை கூட நாம் உணர்வடைந்து தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற பெரிய நெருக்கங்களை கர்த்தர் மாற்ற வல்லமை உடையவர். அழகாக அந்த வசனத்திலே கடைசி பகுதி சொல்லுகிறது, மத்தேயுவிலே சொல்லுகிறது, சேவல் கூவின உடனே பேதுரு இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுதானாம். பிரியமானவர்களே, மனம் கசந்து அழுதானாம். அன்பானவர்களே, மனம் கசந்து அழுதான். இதுபோல நாம் இப்பொழுது மனம் கசந்து தேவன் பக்கமாய் நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், இந்த பெரிய கொந்தளிப்பு அமரும், இந்த பெரிய பாதிப்பு தேசத்தை விட்டு விலகும். கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே நாம் உணர்வடைவோம். 3வதாக அவனுக்கு வந்த நெருக்கம் என்னவென்றால், நாம் வேகமாக பார்க்க போகிறோம்.
யோனா முதல் அதிகாரத்திலே 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோனா முதல் அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீன் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். 3 நாள் அந்த மீன் வயிற்றிலே இருந்தான். பாருங்கள், 3வது அவனுக்கு உண்டான பெரிய நெருக்கம் என்னவென்றால், ஒரு பெரிய மீனை அவனை விழுங்கும்படி கர்த்தர் ஆயத்தம் பண்ணினாராம். யோசித்து பாருங்கள். முதலாவது பெரும் காற்று, பெரும் கொந்தளிப்பு. 2வது அவனுக்கு வந்த நெருக்கம், அவன் பேரிலே சீட்டு விழுந்தது. 3வது அவனுக்கு வந்த நெருக்கம் என்னவென்றால், ஒரு பெரிய மீன். இதை நான் எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு கசப்பான ஒரு அனுபவம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அவனுக்கு இது ஒரு கசப்பான ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்துக்கு நீங்கள் திரும்புவீர்கள் என்று சொன்னால், நகோமி சொல்ல வார்த்தையை யோசித்து பாருங்கள். ரூத்தின் புஸ்தகத்தில் இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். முதல் அதிகாரத்தில் 20வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். அதற்கு நகோமி, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். பாருங்கள், இதுபோல யோனாவுக்கு வந்த அடுத்த நெருக்கம் மிகுந்த கசப்பு. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையே உங்களுக்கு கசந்து போயிருக்கிறதோ, ஏன் வாழ வேண்டும் என்கிற பலவிதமான எண்ணத்தோடு கூட உங்கள் உள்ளத்திலே ஒரு மன நிலைமையிலே, பாதிக்கப்பட்ட நிலைமையிலே கசப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த யோனாவை போல ஒரு கசப்பான ஒரு நெருக்கம் உங்களுக்கு இருக்கிறதோ, இந்த கசப்பை, இந்த மாறாவை மதுரமாய் மாற்ற இயேசு கிறிஸ்து வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. பாருங்கள், இவனுக்கு வந்த அடுத்த நெருக்கம் ஒரு பெரிய மீன். அழகாக வேதம் சொல்லுகிறது. யோனா 2வது அதிகாரத்திலே 1-2 வசனங்களை நாம் வேகமாய் வாசிப்போம். முதல் வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற இந்த நெருக்கத்திலிருந்தே நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். இப்பொழுது இருக்கிற பிரச்சனைக்குள்ளிருந்தே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என்னை விடியும் என்று கேளுங்கள். யாராலும் விடுவிக்க முடியாத காரியத்தை தேவனால் விடுவிக்க முடியும். பிரியமானவர்களே, இப்பொழுதே கேட்டு பாருங்கள். அப்படி கேட்டால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அழகாக 3வது, அதே 2வது அதிகாரத்திலே 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. தண்ணீர்கள் மரண பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. பாருங்க, தண்ணீர்கள் பரியந்தம் என்னை நெருக்கினது. பாருங்க, இப்போது அவன் எங்க இருக்கிறார்? சூழ்நிலை மீனுக்குள்ள இருக்கிறார். மீனுக்குள்ள இருந்தா அந்த வார்த்தையை சொல்றான். தண்ணீர்கள் என் பிராண பரியந்தம். மீனுக்குள்ள ஆண்டவர் இயேசு ரூமா போட்டவனுக்கு வச்சிருந்தாரு? இல்ல, மீனுக்குள்ளேயும் அங்கே தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீருடைய அளவை சொல்லுகிறார். பிராண, கிட்டத்தட்ட அவன் மூச்சு விடுகிற மூக்கு வரையிலும் அவனுக்கு தண்ணீர் இருந்தது. மீனுக்குள்ளேயும் அவனுக்கு தண்ணீர் இருந்தது. அவனால் சுவாசிக்க முடியவில்லை. அவன் அப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து கர்த்தரை கூப்பிடுகிறான். பாருங்கள். அதோடு இல்லாமல் 5வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், வாசித்து பாருங்கள், வாசியுங்கள். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பாருங்க, அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவன் இருக்குது மீனுக்குள்ள, ஆனா ஆழி சூழ்ந்தது, ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது, கடற்பாசி என் தலையின் மேல் வந்தது என்றெல்லாம் சொல்கிறான். பாருங்கள், இப்படிப்பட்ட நெருக்கம். ஒருவேளை சில சமயங்களில் சொல்வார்கள் பாருங்கள்,
தண்ணீர் என் தலைக்கு மேல் போய்விட்டது என்று சொல்வார்கள் பாருங்கள். இதுபோல ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் இப்பொழுது இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில் யோனாவை போல அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். ஆமென். அவர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்த யோனா தன்னை தப்புவித்துக் கொள்ள அவள் செய்த 2 காரியத்தை சுருக்கமாக சொல்கிறேன். வேகமாக என்னோடு வாசியுங்கள். யோனா 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நானோவென்றால் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். ஆமென். துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். எங்கிருந்து சொல்றான் பாருங்க. மீன் வயிற்றுக்குள்ள தண்ணீர் அவனுடைய மூச்சு வரையிலும் தண்ணீர் பெருகி இருக்கிறது. மூச்சு விட முடியாது, கண்ணை திறந்து பார்க்க முடியாது, எதுவும் தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நெருக்கத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்காக அவன் சொல்லுகிற வார்த்தை, துதியின் சத்தத்தோடு நான் பலியிடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அருமையானவர்களை, எந்த நெருக்கத்துக்குள்ள இருந்தாலும் நீங்கள் சொல்லி பாருங்கள், ஆண்டவரே இந்த நெருக்கங்கள் மாறுவதற்கு நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி பாருங்கள். பிரியமானவர்களே, நாம் துதிக்க 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 எல்லா நெருக்கங்களும் மாறும். எரிகோ மதிலுக்கு முன்பதாக இருந்த ஜனங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த பொழுது எரிகோ மதில் கீழே விழுந்தது பாருங்கள். பிரியமானவர்களே, யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் வந்த 3 ராஜாக்களும் கடற்கரை மணலை போல வந்த இராணுவத்தையும் அவன் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் அவன் மேற்கொள்ளவில்லை. அவன் துதி செய்ய தொடங்கினது பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ளே ஒருவர் வெட்டி மடிந்து போனார்கள் பாருங்கள். இப்பொழுது இருக்கிற நெருக்கத்திற்கு மத்தியில் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி சத்தமாய் துதியுங்கள். ஆண்டவரே இந்த நெருக்கத்தை மாற்ற நீர் வல்லமையுடையவர் என்று சொல்லி கர்த்தரை துதித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அடுத்தது பகுதி என்ன சொல்வது பாருங்கள், வாசிக்கலாம். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். நான் பொருத்தனையை நான் செலுத்துவேன். இப்பொழுது இந்த நெருக்கத்திலே நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் துதியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பொருத்தனை பண்ணி கர்த்தரிடத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாய் இந்த நெருக்கங்கள் மாறும். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யோனா 2வது அதிகாரத்திலே 7வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், வாசிக்கலாம். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதற்கு நான் என்ன வார்த்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணினான். ஆமென். விசுவாசமாய் பேச ஆரம்பித்தான். அவன் ஆத்துமா தோய்ந்து போய்விட்டது. ஆனால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் ஆத்துமாய் தோய்ந்து போனது, ஆனாலும் நான் கூப்பிடுகிற என் விண்ணப்பத்தை உம்முடைய ஆலயத்திலிருந்து நீர் கேட்டு கொண்டிருக்கிறேன். அவன் எப்படி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணினான் பாருங்கள். நீங்கள் எந்த நிலைமையில இப்பொழுது இருந்தாலும், பிரியமானவர்களே, எந்த நெருக்கத்திலே நீங்கள் இருந்தாலும் இப்பொழுது தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழியை கர்த்தர் சொல்கிறார். துதியதோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதோடு பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே இந்த நெருக்கத்தை மாற்றினால் நான் இப்படி உமக்காக சாட்சியை ஜீவிப்பேன் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவரே என் ஆத்துமா தோய்ந்து போய்விட்டது, நெருக்கங்கள் பயங்கரமாய் உண்டாயிருக்கிறது, என் ஆத்துமா தோய்ந்து போய்விட்டது, ஆனாலும் ஆலயத்திலிருந்து என்னுடைய சத்தத்தை கேட்கிறீர் என்று விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி பாருங்கள். அப்பொழுது இந்த நெருக்கத்தை எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 9:9 சொல்லப்பட்ட வார்த்தை சற்று நினைத்து பாருங்கள். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். வாசிக்கிறோம். எப்படி நெருக்கப்பட்டான் என்று சொன்னால், அவனோடு கூட இருந்த ஜனங்கள் அழுது 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 அவர்கள் பலமெல்லாம் போய்விட்டதாம். இவன் யுத்தத்துக்கு போய் திரும்பி வரும் பொழுது, சிக்லாவுக்கு வரும் பொழுது, அமலேக்கியர்கள் அவனுடைய மனைவிகள், அவனோடு கூட யுத்தத்திற்கு போன
எல்லாரையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் பாருங்கள். இப்பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீதோடு கூட போய் வந்தவர்களும் கல்லை எடுத்து தாவீதை எரிந்து கொல்வதற்காக ஆயத்தமானார்கள். தாவீதோ அப்படிப்பட்ட நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் எப்படி இந்த நெருக்கத்திலே தன்னை மாற்றிக்கொண்டான் பாருங்கள். உடனே பாருங்கள், அவன் ஏபோத்தை தரித்து கொண்டு தேவனிடத்திலே போய் விசாரிக்கிறான். ஆண்டவரே, இந்த அமலேக்க தண்டை நான் பின்தொடரலாமோ, பிடித்துக் கொள்வேனோ என்று சொல்லி அவன் விசாரிக்கிறான். கர்த்தர் சொன்னார், நீங்கள் போங்கள், அதை பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னார். பாருங்கள் பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையில் நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, இப்பொழுது ஏபோத்தை தரித்து கொண்டது போல தேவ சமூகத்துக்கு வாருங்கள். தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிடுங்கள். உங்கள் நெருக்கங்களை மாற்ற கர்த்தர் போதுமானவர். பெரும் காற்று மாறப்போகிறது, பெரும் கொந்தளிப்பு அமரப்போகிறது, சுனாமி போல பெரிய அலைகள் மாறப்போகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர்களை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி தேவ சமூகத்திலே, என் நெருக்கத்திலே கர்த்தரே எனக்கு தஞ்சமானவர், ஆண்டவரே நெருக்கத்திலே நீரே எனக்கு துணையானவர் என்று சொல்லி பாருங்கள். கண்களை மூடுங்கள். கேட்ட வார்த்தையை ஒப்பு கொடுத்து, என் நெருக்கத்திலே எனக்கு விசாலத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தம்மை காத்ததாலே. யோசித்து பாருங்கள், நெருக்கங்களை மாற்றுகிற தேவன். பிரியமானவர்களே, நம்முடைய நெருக்கங்களை மாற்றுகிற தேவன். யோனா அவன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவனுக்கு வந்த முதல் நெருக்கம் என்ன? பெரும் காற்று, பெரும் கொந்தளிப்பு. பிரியமானவர்களே, இந்த நிமித்தம் எல்லா சரக்குகளும் எரியப்பட்டது. யோபு வாழ்க்கையில வந்த கொந்தளிப்பு எல்லாவற்றையும் வாரி கொண்டு போய்விட்டது. அதுபோல நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ? பயப்படாதீர்கள். இந்த நெருக்கங்களை மாற்ற தேவன் வல்லமை உடையவர். மத்தேயில வாசித்தோமே, 6:34 வாசித்தோமே, அவர் ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு கூடி கொடுக்கப்படும். இரண்டாவது அவனுக்கு வந்த நெருக்கம் என்ன? அவன் பேரிலே சீட்டு விழுந்தது. உணர்வடைந்தான், மீறுதலை ஒப்பு கொடுத்தான், என் நிமித்தம் உண்டானது என்று அறிக்கை பண்ணினான். பேதுரு பேரில் சீட்டு விழுந்த உடனே பேதுரு மனம் கசந்து அழுதான். இப்பொழுது ஆண்டவரே, இந்த பெரிய நெருக்கத்திற்கு நானும் ஒரு காரணம் என்று சொல்லி உங்கள் பாவங்களை மீறுதல்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா. நாங்கள் யார் மேலேயும் கை நீட்டு குற்றம் சாட்டாமல் என் நிமித்தம் உண்டானது என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பிரியமானவர்களே, மூன்றாவது ஒரு பெரிய மீன் ஆண்டவர் அவனுக்காக ஒரு நெருக்கத்தை உண்டாக்கி வைத்தார். இப்படிப்பட்ட மீன் வயிற்றுக்குள் அவன் சந்தித்த அனுபவத்தை பாருங்கள். இந்த நெருக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள அவன் துதித்தான், பொருத்தனை பண்ணினான், அதோடு கூட விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணினான். இதை செய்து பாருங்கள், உங்கள் நெருக்கங்கள் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. சேர்ந்து பாடுவோம். ஆமென். உற்சாகமாய் பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். Glory Lord. Amen. நல்ல உற்சாகமாக கேட்டு பாடுவோம். Amen. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை
காத்ததாலே அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி சொல்லுங்க, அவரை போற்றி துதித்து பாடி அப்படியே ஒப்பு கொடுங்க. அப்படியே உங்க கையை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் இந்த வார்த்தை விசுவாசமாய் அறிக்கை பண்ணுங்க. நெருக்கப்படுகிற காலங்களிலே ஆண்டவரே நீரே எனக்கு தஞ்சம், நீரே எனக்கு தஞ்சம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களே, உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு நெருக்கம், ஐயோ இது தொடர்ந்து நீடித்தால் நாங்கள் என்ன செய்வது? அங்கலாய்க்கிறாயோ? உன் உள்ளம் பயப்படுகிறதோ? கர்த்தரை தஞ்சமாய் ஏற்றுக்கொள், இயேசுவை தஞ்சமாய் ஏற்றுக்கொள். அவர் இந்த நெருக்கத்தை மாற்ற போதுமானவர், அவர் இந்த நெருக்க சூழ்நிலையை மாற்ற போதுமானவர். அவர் வல்லமையுடையவர். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி பாருங்கள், ஆண்டவரே நீர் என் நெருக்கத்தை மாற்ற வல்லமையுடையவர் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவநாமம் மகிமைப்படட்டும். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வவல்லவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட தேவ ஜனங்கள் மற்றும் இந்த வார்த்தையை கேட்ட யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி நெருக்கங்களை மாற்றி ஒரு பெரிய விசாலத்தை உண்டாக்கும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் உங்களோடும் அடியானோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். வாக்குத்தத்தத்தை நாம் அறிக்கை செய்வோம். பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.